போன வீடியோல நம்ம மகாராஜா படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேயோட பேசிக் டீடைல்ஸ பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம மகாராஜா படத்துல இருக்க ஹிடன் லேயர்ஸ் அண்ட் டீடைலிங்க பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளைமாக்ஸ் வரைக்கும் ரிவெஞ்ச் ஸ்டோரியா போயிட்டு இருந்த மகாராஜா படத்துல கிளைமாக்ஸ்ல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து பிரேக் பண்றாங்க. மகாராஜாவோட பொண்ணு ஜோதி அவனோட பொண்ணே கிடையாது அப்படின்னும், 2 பேரும் ஜோதியை ரேப் பண்ண காரணமா இருந்த செல்வம் தான் அவன் அப்பா அப்படின்னும், அது வரைக்கும் ரிவெஞ்ச் படம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே மிரண்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு இந்த ஒரு ட்விஸ்ட். அதே மாதிரி இந்த ட்விஸ்ட பார்த்துட்டு முக்காவாசி பேரு இது கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் கொரியன் மூவி அந்த ஓல்டு பாய் படத்துக்கு கூட மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படி இந்த பிளாட்டை நிதிலன் ஓல்டு பாய் படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருந்திருக்கலாம். மேபி அவன் வந்து அந்த பொண்ணையே வந்து அவன் ரேப் பண்ற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸை வச்சிருந்தா நம்ம ஆடியன்ஸ்னால அதை எக்ஸெப்டே பண்ணியிருக்க முடியாம போயிருக்கும். அண்ட் மகாராஜா படம் கண்டிப்பா ஃபெயிலியரா கூட ஆகியிருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல நிதிலன் ஒருவேளை இந்த பிளாட்டை வந்து வச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறமா கூட அதை வந்து டிராஃப்ட்ல மாத்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கிளைமாக்ஸை ஏன் நம்ம இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பேசுறோம்னா, இது நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புதுசு. ஏன்னா ஒரு சின்ன லைன் நம்ம கோலிவுட் ஆடியன்ஸ் படம் பார்க்கறதுல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுவே ஒரு லைனை தாண்டி போகுது அப்படின்றப்போ முகம் சுளிச்சு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்க நம்ம ஆடியன்ஸ் மத்தியில இந்த அளவுக்கு பிரேவா ஒரு பிளாட்டை செட் பண்றதுக்கே டிரெக்டர் நிதிலனுக்கு ஒரு பெரிய லெவல்ல கான்ஃபிடன்ஸ் வேணுங்க. அண்ட் இந்த மகாராஜா படத்தோட லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் கூட மல்டிபிள் லேயர்ஸ் ஆட் பண்றப்போ அது கதைக்கு ஏகப்பட்ட டெப்த் அண்ட் மல்டிபிள் டைமென்ஷனை வந்து கொடுக்குது. மகாராஜா படத்துல ஒரு அப்பாவோட ரிவெஞ்ச் ஸ்டோரிய ஒரு பேஸான கதையா எடுத்துக்கிட்டு நிதிலன் ஏகப்பட்ட லேயர்ஸை கூட சேர்த்து மகாராஜாவை ஒரு தரமான படமா நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், சிங்கம் புலிக்கு அப்புறமா வெயிட் அதிகமான ஒரு காஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது லக்ஷ்மி குப்பை தொட்டி தாங்க. ஒரு குப்பை தொட்டியே காணோம் அப்படின்னு ஆரம்பிச்ச கதை கடைசியில தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய தானே சீரழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அப்பா சாகுறதுல முடியுது. சும்மா குப்பை தொட்டியை ஒரு ப்ராப்பர்ட்டியா மட்டுமே யூஸ் பண்ணாம அதுக்கும் ஒரு லேயரை ஆட் பண்ணியிருக்காரு நிதிலன். மகாராஜாவும் ஜோதியும் ஏன் அந்த லக்ஷ்மி குப்பை தொட்டியை சாமியா கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜோதி குழந்தையா இருக்கிறப்போ அந்த டைம்லைன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அவளை காப்பாத்தினது அந்த குப்பை தொட்டி தான். அந்த குப்பை தொட்டி தான் ஜோதியை ரேப் பண்ணவங்களையும் காட்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஜோதியை ரேப் பண்ணி அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கப்போ கூட அவ பெட்டுக்கு கீழேயே அந்த லக்ஷ்மி குப்பை தொட்டியும் வச்சிருப்பாரு மகாராஜா. ஏன்னா மகாராஜாக்கு அந்த குப்பை தொட்டி அவனோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைனாலதான். அடுத்ததான் இந்த குணால் கண்ணாடிங்க. எப்படி லக்ஷ்மி குப்பை தொட்டி ரேப் பண்ண 3 பேர்ல ஒருத்தன், அதாவது சிங்கம் புலிய காட்டி கொடுத்துச்சோ, அதே மாதிரி குணால் கண்ணாடி தான் மகாராஜா கிட்ட தனாவை கண்டுபிடிச்சு கொடுக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் குணாலுக்கு ஃபேனா இருக்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நினைச்சோம்னா, குணாலோட மிகப்பெரிய ஃபேனா இருக்க அந்த கவுன்சிலர் குணால் இப்ப நம்ம கூட இல்ல, அதனால அவர் கொடுத்த கண்ணாடிய பொக்கிஷ மாதிரி வச்சிருக்கான். அப்போ கார் மெக்கானிக்கா இருக்க தனா கிட்ட அந்த கவுன்சிலரோட கார் சர்வீஸ்க்கு வருது. தனா அந்த காரை சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் தான் மகாராஜா வீட்டுல அவன் பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அப்போ தெரியாம அந்த காரை டோல்ல கிராஸ் பண்ணி வந்த பில்ல மகாராஜா வீட்லயே விட்டுடுறான். அந்த டோலோட பில்ல வச்சுதான் மகாராஜா அந்த கவுன்சிலரை தேடி பாருக்கு போறான். அதுக்கு முன்னாடி சீன்ல கவுன்சிலர் குணால் கண்ணாடிய காணோம் அப்படின்னு சொல்லி தனாவை போய் அடிச்சதுனால தனா கரெக்டா மகாராஜா கவுன்சிலர் தேடி வர்றப்போ கவுன்சிலரை பார்ல அடிக்கிறான். அந்த சீனுக்கு அப்புறமா தான் மகாராஜா தனாவை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தனா தான் அவன் பொண்ணை ரேப் பண்ண 3 பேர்ல ஒருத்தன் அப்படின்றது தெரிய வருது. குணால் கண்ணாடிய தனா எடுக்காம அந்த மெக்கானிக் ஷெட்ல கவுன்சிலர் தனாவை அடிக்கல அப்படின்னா மகாராஜாக்கு கவுன்சிலர் மேல சந்தேகமே வந்திருக்காது. மகாராஜாவுக்கும் அவன் பொண்ணை ரேப் பண்ணது யாருன்னே தெரிஞ்சிருக்காது. நிதிலன் ஒரு ஒரு சீனையுமே கதைக்கு தேவையோட வச்சு இந்த மாதிரியான லேயர்ஸை செட் பண்றதுதான் மகாராஜா படம் இன்னுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ற விதமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அனுராக் கஷ்யப்பை அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் அவனோட ஒய்ஃபுக்கும் குழந்தை ஜோதிக்கும் மகாராஜாவும் அவனோட ஒய்ஃபும் ஆறுதல் சொல்ல போறப்போ, ஜோதிக்கு ஏதாவது பொம்மை வாங்குறதுக்காக போகும்போது தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால மகாராஜா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு ஜோதி குழந்தையா கிடைக்கிறா. அதே மாதிரி மகாராஜா அவன் பொண்ணுக்காக ஷூ வாங்க கடைக்கு போறப்போ அந்த மகாராஜாவை கொல்றதுக்காக 2 பேர், அனுராக் கஷ்யப்போட 2 பேர் வராங்க. அப்பதான் ஜோதியை ரேப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கோஇன்சிடென்ட்டா மகாராஜா 2 மெயின் இன்சிடென்ட்லயுமே ஜோதிக்காக ஏதாவது ஒண்ணு வாங்க போறப்பதான் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடறான். இந்த மாதிரி மகாராஜால இன்னும் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குங்க. நிதிலன் சுவாமிநாதன் மகாராஜாவோட பேஸான கதையை எழுதிட்டு பல வருஷமா லேயர்ஸ் அண்ட் டீடைலிங்ஸ்க்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கரமா
செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோண வைக்குது. இந்த படத்தை எவ்வளோ மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த மகாராஜா வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இப்போ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சைனீஸ்ல டப் பண்ணி கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல சைனால ரிலீஸ் பண்ணி 92 crores கிட்ட சைனால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது பாகுபலி படத்தோட சைனா கலெக்ஷன்ஸை விட அதிகம். தியேட்டர்ஸ்ல மட்டுமே மகாராஜா ரெக்கார்ட் வச்சலங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன மகாராஜா படத்தை இது வரைக்கும் 18.3 கோடி பேரு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க இந்தியன் மூவிஸ்லயே மோஸ்ட் வியூட் இந்தியன் மூவி மகாராஜா தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்னு மகாராஜா படத்தை அதர் லாங்குவேஜ் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்தியன் ஆடியன்ஸ்னா பேன் வேர்ல்ட்லயே மகாராஜா படத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பைஸே இருந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பொதுவாகவே இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னிஷன் வாங்குற படம் எல்லாத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த எல்லா படத்துலயுமே எமோஷன்ஸ் ரொம்ப ரூட்டடா டெப்தா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பேன் இண்டியன் படமா எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிரெக்டர்ஸ் வந்து ஃப்ளாப் மூவியை டெலிவர் பண்றப்போ, சாதாரண ஒரு தமிழ் மூவியை மீடியம் பட்ஜெட்ல எடுத்து மகாராஜா இன்டர்நேஷனல் லெவல்ல கிரெடிட்ஸ் வாங்கினதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, மகாராஜா படம் ஒரு அப்பா பொண்ணுக்கான எமோஷன்ஸை பேஸா வச்சதுதான். அப்பா பொண்ணு எமோஷன்ஸ் எல்லா கண்ட்ரியில இருக்கவங்களுக்குமே ஒண்ணுதானே. அதே மாதிரி போலீஸ் கெட்டவங்க தான், கரப்டட் ஆனவங்க தான் அப்படின்னு எல்லா கண்ட்ரிலுமே இருக்கவங்க தான். ஆனா அவங்களுக்குமே எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மகாராஜால ஒரு சப் லேயரா வைக்கிறப்போ, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குமே அந்த படம் வந்து அவங்களுக்கான படமா ஆகுது. தெலுங்கு ஆடியன்ஸ் எப்படி பாகுபலி, RRR, புஷ்பா படத்தை இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்றாங்களோ, ஹிந்தி ஆடியன்ஸ் எப்படி பதான், ஜவான் இந்த படத்தெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்களோ, அதே மாதிரி தமிழ் சினிமா ஆடியன்ஸும் மகாராஜா படத்தை எவ்வளவு வருஷம் ஆனாலுமே செலிப்ரேட் பண்ணணுங்க. இதே மாதிரி வேற எந்த படம் பத்தின ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வேணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.